பெற்றோரோடு குளத்தில் குளிக்கச் சென்ற அழகு பிள்ளை கண்முன்பே மூழ்கி பரிதாபமாக பலியான சோகம். கவனிக்காமல் விட்டுட்டேனே என கதறி துடிக்கும் பெற்றோர். தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே ரத்தினபுரியை சேர்ந்த தம்பதி ராஜேந்திரன் இசக்கியம்மாள். இந்த தம்பதிக்கு 12ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு மகளும், ரத்தினபுரி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கும் மகள் ஒருவரும் இருந்தார். இந்த நிலையில் மதிய வேளையில் ராஜேந்திரன் தனது மகள்கள், உறவினர்கள் மற்றும் அவர்களது குழந்தைகளோடு தனியார் நீச்சல் குளத்தில் குளிக்க சென்றாராம். குழந்தைகள் டியூப் மூலமாக நீச்சல் அடித்து குளித்துக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் ராஜேந்திரனின் சிறிய மகளை மட்டும் காணவில்லை. பதறி துடித்த உறவினர்கள் குளத்திற்குள் மூழ்கி தேடிய போது மயங்கிய நிலையில் அந்த சிறுமி மீட்கப்படுகிறாள். வேக வேகமாக தனியார் மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்ற நிலையில் அந்த குழந்தை ஏற்கனவே இறந்து விட்டதாக அதிர்ச்சி தகவல் கொடுக்கப்படுகிறது. புளியங்குடி இன்ஸ்பெக்டர் பாலகிருஷ்ணன் தலைமையிலான போலீசார் இது குறித்து வழக்கு பதிந்து குழந்தையின் உடலை பிரேத பரிசோதனைக்காக நெல்லை மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 6 குளங்களில் குளிக்க செல்லும் போது மக்கள் குழந்தைகளை பாதுகாப்பது எப்படி என கருத்துக்களில் ஆலோசிப்போம்.